வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இப்போ நம்ம பார்த்துருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு செமி கமர்ஷியல் பிளாட் வந்து ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் அப்ராக்சிமேட்டாக சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. நார்த் வெஸ்ட் கார்னர் பாரதி நகரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் 40 அடி ரோடு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 24 அடி ரோடு. ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கமர்ஷியல் தாங்க இருக்கும். கமர்ஷியல் பில்டிங் தான் ஃபுல்லாகவே இருக்குது. 63 அடி ஃப்ரண்டேஜ் வருது. 8000 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 8000 ரூபாய் சொல்லி ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து 100 மீட்டரில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு தாம்பரம் முடிச்சு ரோடு போகுது இல்லையா, ஸோ அந்த ரோடு இங்கேருந்து 100 மீட்டரில் வந்துடுது. ஸோ செமி கமர்ஷியலுக்கு ரொம்பவே சூப்பரான இடங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரீசனபிள் ரேட் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரேட் உட்காந்து பேசி நெகோசியபிள் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து தாம்பரம் போகணுன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வரும். அதே போல் நியூ பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்னாலும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 2லேருந்து 2.5 கிலோமீட்டர் வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ப்ரைம் லொக்கேஷன், நல்ல டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இதில் அந்த ப்ராப்பர்ட்டியாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சென்டரில் ஒரு கால்வா இருக்குது. அந்த கால்வா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி தான் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த கமர்ஷியல் பர்பஸ்க்கு எல்லாருமே யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் பர்பஸ்க்கு யாராவது பார்க்குறதா கூட பாருங்கள், உங்களால் அது பண்ண முடியும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு அது இந்த ரேட்டுக்கு வாங்கி சேல்ஸ் பண்ண முடியாதுன்றவங்க டெஃபினட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைனாக பார்த்தீங்கன்னா நம்ம கடை கட்டி விடலாம். காரணன்றதால பார்த்தீங்கன்னா லைனாக இப்போ ஒரு 7 கடைலேருந்து 8 கடை இந்த கார்னரில் கட்டிக்கலாம். மேலே வீடு கட்டிக்கலாம், வீடு கட்டி வாடகைக்கு விட்டுக்கலாம். வாடகைக்கு விட்டிங்கன்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK வீடு 12,000 15,000 ஈஸியாக நம்ம வந்து வாடகைக்கு விடலாங்க. உடனே பார்த்திங்கன்னா வாடகைக்கு வரக்கூடிய ஏரியாவில் தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியானது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ வாட்டர் லாகிங் ஆகும்போது கூட பார்த்தோன்னா அங்கே பெருசாக தண்ணி வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். வந்தாலும் பார்த்தோன்னா கீழே மட்டும்தான் ஒரு 2 அடிக்கோ 1 அடிக்கோ அதிகபட்சமான அந்த ஃப்ளட் டைமில் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பயம் இருக்காது. கமர்ஷியல் செமி கமர்ஷியலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக டெஃபினட்டாக இதை மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. நல்ல ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு அருமையான இடத்துல இந்த மனையானது நம்ம கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 8000 ரூபாய் நெகோசியபிள் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இது பேக் சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் தான், நிறைய அப்பார்ட்மெண்ட்டு தான் இருக்கும். அதனால் கடை போட்டால் எந்த கடை போட்டாலும் நல்லாவே ஓடும், ரெண்டல் நல்லா வரும். ஸோ ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா கால் பண்ணுங்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுங்க. நன்றி.